டே சின்சானே, ஒரு வழியா நம்ம வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்டா. ஏய் பிராங்க்லின பாத்து போப்பா. டே பார்த்து போறேன்டா. சரி, நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். இப்ப வீட்டுக்கு போய் எப்படியும் கேம் தானே விளையாட போறோம். புதுசா ஏதாவது கேமை பார்த்தனா அதை பத்தி சொல்லு. அவன் பைக்ல ஏன்பா இடிச்ச? அவன் பத்தியா பைக் எப்படி ஓட்டுறான்ட்டு? நீ கேமை பத்தி தானே கேட்ட. இரு உனக்கு அந்த கேமை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா இப்ப புதுசா ஒரு கேம் வந்திருக்குப்பா. நம்ம வேன் மாதிரி ஒரு வண்டியில போய் வியாபாரம் எல்லாம் பண்ணணும். அதாவது நம்ம ஹோட்டலை கடை மாதிரி வச்சு நடத்துவோம்ல, இதுல வேன்ல வச்சு நடத்துற மாதிரிப்பா. டே என்னடா சொல்ற? வேன்ல வச்சு நடத்துவியா? வேன்ல வச்சுனா எங்க வச்சு நடத்துவ? தெளிவா சொல்லு. பக்கத்துல ஒரு பார்க் மாதிரி இடம் இருக்கும்ப்பா. அந்த இடத்துக்கு நம்மள போக சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போய் ஒரு இடத்த நம்ம செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிட்டா அங்க நிறைய பேர் ஒவ்வொரு டிஷ்ஷா கேட்டு வருவாங்க. அந்த டிஷ் எல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணி தரணும்ப்பா. இதுதான் கேமு. கேம் நல்லா இருக்கும் போலியடா. நம்ம வீட்டுக்கு போய் அந்த கேமை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சரி ஓகேப்பா, சீக்கிரமா வீட்டுக்கு வண்டியை விடு, நம்ம போய் கேம் விளையாடலாம். நீ என்னப்பா அவன் கூட ரேஸ் மோதுற மாதிரி போயிட்டு இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு ஃபுட் ட்ரக்கை வச்சு நம்ம ஹோட்டல் மாதிரி தான் ரன் பண்ண போறோம். அதுக்காக தான் வந்திருக்கோம். கோ டு த டீலர்ஷிப், அதாவது டீலர்ஷிப் வாங்குறதுக்கு ஒரு இடத்துக்கு போக சொல்றாங்க. ஓ, இங்க இருந்து டீலர்ஷிப் வாங்கி தான் நம்ம வேலை பார்க்கணும் போல. இது பாருங்க, இவர்கிட்ட போக சொல்றாங்க. இவர்கிட்ட வந்துட்டேன். என்டர் டீலர்ஷிப். எனக்கு ஒரு வண்டியை தந்துட்டாங்க மக்களே. இந்த வண்டி பை ஃபார் 0 ருபீஸா? ஓகேங்க, அப்ப நான் வாங்கிட்டேன். ரைட்டு. வேற ஃபர்ஸ்ட் பை அண்ட் தென் ஸ்பேன். ஓகே ஓகே, அந்த வண்டியை வர வைக்கணும். நமக்குன்னு ஒரு வண்டி தந்துட்டாங்க மக்களே. இந்த வண்டியில தான் நம்ம பிசினஸ் பண்ண போறோம். அதாவது இந்த மாதிரி வண்டியில போய் ஹோட்டல் மாதிரி செயல்படுவாங்களா, அதை பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். பாருங்க, நமக்குன்னு ஒரு வண்டியை தந்துட்டாங்களா. கதவை திறக்கிறது இதுதான். என்ன கதவை திறக்க முடியல? கதவு கிட்ட வந்து கதவை திறக்கணும். மக்களே வந்துட்டேன். என் வண்டிக்குள்ள நான் ஏறிட்டேன் மக்களே. எந்த இடத்துல மக்கள் அதிகமா இருக்காங்களோ அந்த இடத்துல போய் வேலையை பார்க்க வேண்டியதுதான். டிரைவ் டு ஒன் ஆஃப் த மார்க்டு லொகேஷன் இன் பார்க் சைடு பிளாசா பை ஃபாலோயிங் த ஆரோஸ். ஓகே, இந்த ஆரோவை ஃபாலோ பண்ணிட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு போக சொல்றாங்க. எப்போ என்னங்க வண்டியை ஓட்டுறது கஷ்டமா இருக்கு. ஐயோ ஐயோ, இடிச்சிட்டனா? இடிக்கலங்க. எங்கேயாவது போக சொல்றாங்க. இருங்க பொறுமையாவே போவோம். வண்டியை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏ ஐயோ, அவங்க மார்க் பண்ணியிருக்க இடத்துக்குள்ள போறதுக்குள்ள நான் காலி ஆயிடுவோம் போலியங்க. ஐயோ இருங்க, திரும்பி வண்டிக்குள்ள போயிடலாம். மார்க் பண்ண இடத்துக்கு நான் எப்படி போறது? ரிவர்ஸ் எடுக்கிறது எப்படிங்க? ரிவர்ஸ் எப்படி எடுக்கிறது? ஐயோ, ரிவர்ஸ் எடுக்க முடியலங்க என்னால. இருங்க, வண்டி ஏதாவது பண்ணுவோம். சி, வண்டியை விட்டு வேற வெளியே வந்துடுறேங்க. எப்படி ரிவர்ஸ் எடுக்கிறது? இருங்க, அப்படியே திருப்ப ட்ரை பண்ணுவோமா? ஐயோ என்னங்க, வண்டியை ஸ்டார்ட் இருங்க, இந்த இதை அமைக்கிக்கிட்டே பண்ணுமா? ஐயோ, வண்டி ஏடகுடமா மாட்டிக்கிச்சுங்க. ஐயோ, வண்டி ஏடகுடமா மாட்டிக்கிச்சே. இப்போ ரிவர்ஸ் எடுக்கவும் எனக்கு தெரியலையே. ஓ, பவர் கொடுக்குறது இது கொடுத்துட்டேன், ஆனால் வரமாட்டேங்குதுங்க. ஏதோ ரிவர்ஸ் எடுக்கிறது தெரியணுங்க. ரிவர்ஸ் எடுக்கிறது பாருங்க, ஒருத்தன் பயங்கரமா ஓட்டிட்டு இருக்காங்க. நம்மளால தான் ஓட்ட முடியலங்க. என்னங்க இது? ஐயோ, வண்டி இடக்குறமா சிக்கிக்குச்சு. இருங்க, இன்னொன்று வண்டி கேட்டு வாங்க முடியுதா பார்ப்போமா? ஒருத்தன் பயங்கரமா ஓட்டிட்டு போறான். நம்மளால சுத்தமா ஓட்ட முடியல. இங்கேருந்து தானங்க வந்தோம். இங்கே இன்னொன்று வண்டி கேட்டு பார்ப்போமா? இங்கேருந்து தான் வந்துமா, இல்லை வேற எங்கே இருந்தாவது வந்துமா? இன்னும் தள்ளி இருந்து வந்தோம்னு நினைக்கிறேங்க. பாருங்க, ஒரு இடத்துக்கு ஓட்டிட்டு போக சொல்றாங்க. என்னால் இங்கே தாண்ட முடியல, எங்க அங்கே ஓட்டிட்டு வேற போக? மக்களே, இங்கே தான் மக்களே வந்திருக்கணும். நம்ம அங்கே பாருங்க, வண்டியை யாடகமாக லாக் பண்ணிட்டேன். அந்த வண்டி இது பாருங்க, அவங்க இது வேற எவனாவது வண்டி கிட்ட லிஃப்ட் கேட்டு போயிடலாமா? இல்லைங்க, நம்ம பொருள்லாம் இந்த வண்டியில தாங்க இருக்கு. ஐயோ, இந்த வண்டி. ஃப்ராங்க்லினு, எப்படி இந்த வண்டியில இருந்து நான் தப்பிக்கிறது ஃப்ராங்க்லினு? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு ஃப்ராங்க்லினு. இருங்க, ஏறிடலாமா? ஏறியாச்சு. ஏறிட்டு என்ன பண்ணணும்? என்னங்க இந்த ஸ்பீடு ஏற்றவே முடியலங்க ஸ்பீடை. ஓகே, அந்த லைட்டெல்லாம் போடுறேன். முன்னாடி லைட்லாம் போட்டிருக்கேன். இருங்க, ரிவர்ஸ் வந்தால் தான் தப்பிக்க முடியுங்க. அப்பா மக்களே, ஃப்ராங்க்லின் ஒரு ஐடியா சொன்னான். அது மூலியமா எப்படியோ ரிவர்ஸ் எடுத்து வந்துட்டேன் மக்களே. அப்படியே ரிவர்ஸில் போவோம். ஏதாவது பார்க் ஏறி. ஐயோ எப்பா, நல்ல வேலை இடிச்சிட்டனா. ஓகேங்க, எப்படின்னா நம்ம இப்படி ஓட்டணும், அப்படியே டேர்னிங் திரும்பணும் போல. இருங்க, ஒரு ஐடியா கிடச்சிருக்கு இப்போதைக்கு. நான் ஓட்டுறேன் பாருங்க. ஓட்டுறேன்னா கரெக்டாக சூப்பர் இல்லை மக்களே? ஏதாவது ஒரு ஃப்ரீயான சந்தில் நம்ம திரும்புவோம். ஓகே மக்களே, இப்போ வரைக்கும் கரெக்டாக போயிட்டுருக்கேன். அவ்வளோதான் மக்களே, வண்டியை ஓட்ட கற்றுக்கிட்ட மக்களே. எப்படி போயிட்டு இருக்கேன் பாருங்க. பார்க் ஏரியா கிட்ட நான் வந்துட்டேன்றாங்க. எப்பா, இந்த வண்டியை ஓட்டுறதுக்குள்ள போதும் போதும் நான் இது மக்களே. அதான் பழகுற வரைக்கும் கஷ்டம் போல. பழகிட்டாலும் கஷ்டம் தான், ஆனால் பழகிட்டா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சந்தில் திரும்பிக்கலாமா? ஓகேங்க. எப்போ பார்க் ஏரியாவுக்கு என்ன இது முட்டு சந்தா இது? அடப்பாவுமே, நான் பார்க் ஏரியாவுக்கு வந்துட்டேன்னு நினச்சேனே. சரி மக்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் தான் இருக்கும் பார்க்கு, நம்ம போய்க்கலாம். பார்க்குக்குள்ளே நிறைய பேர் வண்டியை வச்சிருப்பாங்க பாருங்க. நம்மளும் அங்கே ஒரு வண்டியை வைக்கணும் மக்களே. எப்பா, இதுதான் பார்க் ஏரியா. சூப்பர் மக்களே, வந்துட்டோம். எப்பா, இந்த வண்டியை எடுக்கவே முடியாதுன்னு நினச்சேன். நல்ல வேலைங்க, இந்த ஃப்ராங்க்லின் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தான். இப்படி ஓட்டுன்ற மாதிரி ஐடியா கொடுத்தான். அதை புரிஞ்சுக்கிட்டு நான் வண்டியை ஓட்டிட்டேங்க.
இங்க நிறுத்திக்கலாமா? இங்க ஏதாவது ஒரு இடத்த நமக்குன்னு வாங்கிக்கலாம் போல மக்களே. இருங்க. எஸ், அதேதான் மக்களே. ஓப்பன் ட்ரக். இங்கே வியாபாரத்தை நான் ஆரம்பிச்சிடலாம். வியாபாரத்தை தானே ஆரம்பிக்கலாம். இருங்க இருங்க. கண்டினியூ. ஆமாம். ஆஃப்டர் த வெயிட் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் டு அரைவ். ஓகே. கிளிக் ஆன் த ஸ்பீச் பபுள், ஃபாலோ த ஸ்டெப்ஸ் ப்ரொவைடட் டு குக் த மீல். ஓகே. ஆஃப்டர் சர்வீசிங் ஒன் கஸ்டமர் யூ வில் ரிசீவ் அ ஃப்ரீ. ஓகே ஓகே. ஒரு கஸ்டமர் வந்துட்டாருங்க. ஒரு கஸ்டமர் வந்துட்டாரு. நான் வியாபாரம் பண்ணுமே, இவங்க என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க. ஓகே. ட்ரக்குக்கு பேர்லாம் வைக்க சொல்கிறாங்களா? ரைட்டு. ட்ரக்குக்கு பேர், ட்ரக் மாடல் இங்கே இருக்குது. ஃபுட் ட்ரக் நேமு, இது பாருங்க, நேம் வைக்க சொல்கிறாங்கங்க. இருங்க, நேமை நம்ம கொடுக்க முடியுமா பார்க்கலாம். கொடுக்கவே இருங்க இருங்க கொடுக்க சொல்கிறாங்கங்க. சின் சான். ஐயோ தப்பா பண்ணிட்டேனா? சின், ஐயோ என்னங்க தப்பாகவே போட்டுட்ருக்கேன். இருங்க இருங்க. சின் சான். ஓகே மக்களே, கொடுத்துட்டேன்ல. ஓகே கொடுத்துட்டேன். செட் பண்ணிட்டேன். எஸ் மக்களே. இன்னும் இந்த ஆப்ஷன் போக மாட்டேங்குது. இந்த ஆப்ஷன் தடையாக இருக்குங்க. நான் வியாபாரம் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை போக வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நான் ட்ரக்கை விட்டு வெளியே வரணுமா? இருங்க ட்ரக்கை விட்டு வெளியே வந்துடுறேன். பார்த்தீங்களா, ஆப்ஷனை போக வச்சிட்டேன். ஏதோ கேட்டு வந்திருக்காரு, அதை நான் எப்படி தரது அவருக்கு? ஓகே, ஆர்டர் கேட்டு வந்திருக்காரு. இது என் வண்டி ஆர்டர். ஓகே ஓகே, உள்ளே வந்துட்டேன். பார்த்தீங்களா, சூப்பர் மக்களே. அவர் ஒன்று கேட்டிருக்காரு, அதை நான் ரெடி பண்ணுமா? கிச்சன் நைஃப் எடுத்து கட் பண்ணணும். ஓகே, கட் பண்ணு. அவர் கேட்டதை ரெடி பண்ணுறது எப்படின்னே தெரியலையே. ஓகே, கட் பண்ணிக்கிட்டே இருந்தால் ரெடி ஆகிடும் போல. சீக்கிரம். என்னங்க கட் பண்ணுறேனா இல்லையா? கட்டு கொடுக்குறேன், ஆனால் கட் பண்ண மாட்டேன். அவங்க எங்கெல்லாம் கட்டுன்னு கொடுக்குறாங்களோ அந்த இடத்துலலாம் நம்ம கட்டு கொடுக்கணுங்க. எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க மக்களே. கேமு செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க மக்களே. ஓகே. கரெக்டாக அதுக்குள்ளே வரும்போது கிளிக் பண்ணோம். ஓகே மக்களே, சூப்பரில். உங்களுக்கு இருங்க, நான் புரிய வைக்கிறேன். நான் முதல்ல பண்ணிட்டு புரிய வச்சிடுறேன். இப்போ நான் ரெடி பண்ணிடுவேன் பாருங்க. அவங்க கேட்ட டிஷ்ஷை நான் ரெடி பண்ணிடுவேன் மக்களே. சூப்பராக இருக்கு மக்களே இந்த கேமு. நீங்கள் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நான் ரெடி பண்ணிடுவேன் பாருங்களேன். ரெடி பண்ணிட்டேன்னா ரைட்டு. ஐயோ என்னங்க, அதுக்குள்ளே வேறு ஏதோ ஆப்ஷன் வந்துருச்சு. இருங்க. ஓகே, ஸ்டார்ட் டே 2. ஓகே, பர்கர் ரெடி பண்ணிட்டேன். அவர்கிட்ட சர்வ் பண்ணுற பாருங்க. அவர் எனக்கு நிறைய காசு தந்துட்டார் மக்களே. அதாவது நீங்கள்லாம் காட் ஆஃப் வார் கேம் விளையாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேமில் இந்த மாதிரி தான் இருக்கும். இருங்க, என்னன்னா யாரவரியா மக்களே. இன்னொருத்தரும் இருக்காருங்க. இவர் ஆர்டர் எடுத்துருவோமா? இவர் ஆர்டர் இது பாருங்க, உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. கட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த கட்டை எங்கே கொடுத்துருக்காங்களோ அங்கே நம்ம கிளிக் பண்ணால் தான் கட்டு நடக்கும். இது பாருங்க, டக்குன்னு அவங்க கொடுக்க நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி கிளிக் பண்ண நம்ம வேகமாக அந்த டிஷ்ஷை ரெடி பண்ணிடலாம். இது பாருங்க, அதாவது பர்கருக்கு தேவையான பொருள்லாம் நம்ம இது கட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது இப்போ பாருங்க, இதுல அந்த பச்சை கிட்ட வரும்போது நம்ம பிரஸ் பண்ணணும். அந்த வெள்ளை இருக்கு பார்த்தீங்களா, பச்சை கிட்ட வரும்போது கரெக்டாக நம்ம பிரஸ் பண்ணணும் மக்களே. அப்பதான் கரெக்டாக பண்ண முடியும். இது பாருங்க, கரெக்டாக பிரஸ் பண்ணிட்டேன்னா இப்போ வேலை நடக்குது. சூப்பர்ல. டிட் யூ சி தட் யுவர் கஸ்டமர் டிப்ட் யூ சம் மணி? பெட்டர் கஸ்டமர்ஸ் கிவ் யூ பெட்டர் டிப்ஸ். சீக்கிரமா குத்துனா சீக்கிரமா காசு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாருங்க. இருங்க, சர்வ் பண்ணிடுவோமா? ஓகேங்க. இன்னொருத்தர் அதுக்குள்ள வந்துட்டாரா? இவர் ஆர்டர் என்ன? இவர் ஆர்டர் எடுத்துருவோம். ஆர்டர் எடுத்தாச்சு மக்களே. இப்போ ஃபிளாட்டன் பண்ணோம். ஓகே, ஏதோ மாவு மாதிரி உருட்டிட்டு இருக்க மக்களே. எங்க ஃபிளாட்டன் வருதோ அந்த இடத்துல டக்குன்னு நான் கிளிக் பண்ணது பாருங்க. ஃபிளாட்டன் வர இடத்துலலாம் நான் டக்குன்னு கிளிக் பண்றேன். வேலை நடந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்களா? ஓகே, ஃபிளாட்டன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண சொல்றாங்க? இந்த பச்சை கிட்ட வரும்போது அமுக்கணும். அமைக்கிட்டேன். ரைட்டு, இந்த வாட்டி அமைக்கிறேன். அமைக்கிட்டேன். சூப்பர் மக்களே, இவருக்கான வேலையை இப்போ முடிச்சிருவேன் மக்களே. சூப்பர். அதாவது எல்லா டிஷ்ஷுக்கும் ஒரே ஃபார்மெட் தான். அவங்க சொல்லும் போது கரெக்டாக நம்ம அந்த விஷயத்த பண்ணணும் மக்களே. ஓகேவா? இருங்க, இவருக்கு இப்போ தந்துருவேன் பாருங்க. இவர் ஒரு டிஷ்ஷு கேட்டாரு, அந்த டிஷ்ஷை ரெடி பண்ணிட்டேன். இது என்னங்க சீஸ் கேக் மாதிரி இருக்கு. அதான் சீஸ் கேக் தாங்க கேட்டிருக்காரு அவரு. தந்துருவோமா? பக்கத்தில் போனால் டெலிவரி கேட்கும். சர்வ் பண்ணியாச்சுங்க. சம்மல்ல காசு நிறைய கிடைக்குது பார்த்தீங்களா நமக்கு. அதுதான் ஹோட்டலில் டெவலப் பண்ண வேண்டியதான் மக்களே. இன்னும் அதுக்குள்ள இன்னொன்று கஸ்டமர் வந்துட்டாரு. இவர் என்னது? இவரும் அந்த சீஸ் கேக் தாங்க கேட்குறாரு. சரி, இவருக்கும் பண்ணி தந்துடலாமா? ஃபிளாட்டன். ஐயோ, ஃபிளாட்டன் இங்கே காட்டுதா? ஓகே, ஃபிளாட்டன் எங்கே காட்டுதோ அங்கே கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மக்களே. ஃபிளாட்டன். அடுத்த ஃபிளாட்டன் எங்கே காட்டுது? அடுத்த ஃபிளாட்டன் இங்கே இருக்கா? ஃபிளாட்டன். ஓகே, ஓகே. இந்த பச்சையில் அமுக்கணும். சூப்பர் மக்களே, இந்த டிஷ்ஷும் ரெடி ஆகுது. இவர் போகிறதுக்குள்ளேயே இன்னொன்று கஸ்டமர் வந்துட்டார் மக்களே. இப்போ பாருங்க, என் கையில் அந்த சீஸ் வந்துடும் பாருங்களேன். ஓகே, அந்த சீஸ் வந்துருச்சா? ஒன்ஸ் அந்த சீஸ் வந்துருச்சுன்னா என்ன, அந்த சீஸ் வரும்போது மட்டும் நான் கவுந்துக்கிறேங்க. என்னன்னு தெரியல. அந்த சீஸை அவர்கிட்ட கொடுத்துடணும். பாருங்க, டாலர் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன். இதை வச்சு என்ன வாங்குறதுன்னு தெரியல. வாங்கணும் மக்களே ஏதாவது. பில்ட். இருங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இருங்க பில்ட் பண்ணுறதுன்னா என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்க, எனக்கு பக்கத்துலேயே ஒருத்தன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு போட்டியாக இங்கே கடை வச்சிட்டாங்க. ஏன்டா, எவ்வளோ பெரிய பார்க்கு, எங்கேயாவது போயிருக்க வேண்டியதானே. எனக்கு பக்கத்துலேயே கடை வச்சிட்டாங்க. இந்த பொண்ணு தாங்க எனக்கு பக்கத்தில் கடை வச்சிருக்கிறது. என்னங்க இது, எனக்கு பக்கத்துலேயே கடை வச்சிருச்சுங்க. இது கதவு மூடிட்டங்க. சாவு. யாராவது டிப்ஸ் போட்டிருக்காங்களா பாருங்களேன். டிப்ஸ் போடவே மாட்டாங்க. அங்கே போட்டிருக்காங்க. சூப்பருங்க.
நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம். நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம். இந்த பொண்ணு இங்க வந்துருச்சு, அதனால நம்ம வேற இடத்துக்கு போலாம். அது என் வண்டி கிட்ட வந்துட்டு இருக்குங்க. என்ன வண்டியை ஸ்டார்ட்டே பண்ண முடியல மக்களே. இப்போ வண்டியை ஓட்டவே முடியல மக்களே என்னால. வண்டியை ஓப்பன் பண்ணிட்டேன். ரைட் இப்போ போக முடியும் பாருங்க என்னால. இப்பயும் போக முடியல. என்னங்க இப்பயும் என்னால போக முடியல. சரி, ஓப்பன் ட்ரக்கு குத்துருவோம். இப்போ போக முடியுதா? போ போ போ. என்னங்க என்னால போவே முடியலங்க வண்டி எடுத்துட்டு. அந்த பொண்ணு போயிருச்சுங்க. எப்பா நல்லதுங்க. அந்த பொண்ணு எடுத்துருச்சுங்க. அப்ப நம்ம இங்கேயே இருப்போம். அப்ப நம்ம இங்கேயே இருக்கேன்டா. வண்டியை விட்டு இறங்கிடுறேன்டா. இருங்கடா. வெயிட் 1 செகண்ட் பிஃபோர் யூ ஓப்பன் யுவர் ட்ரக் அகைன். ஓகேங்க, இருங்க. அவ்வளவுதான், கடையை போட்டேன். அந்த பொண்ணு கிளம்பிருச்சு. இது பாருங்க, நான் கிளம்புறதுக்கு லேட் பண்ணேன். அந்த பொண்ணு கிளம்பி போயிருச்சு. அந்த பொண்ணு எங்க கிளம்பி போச்சு தெரியல. சரி, இப்போ திரும்பி கஸ்டமர்ஸ் வந்தா நம்ம அட்டன் பண்ணலாம். கஸ்டமர்ஸ் வருவாங்களா? என்னங்க கஸ்டமர்ஸே இப்போ வரமாட்டாங்க. நம்ம கஸ்டமர்ஸ் இருக்கும் போதே கிளம்பலாம்னு நினைச்சோம்ல, அதனால தான் கஸ்டமர் வராங்க. எப்பா, நான் கூட கஸ்டமர் வரமாட்டாங்களோன்னு நினச்சி வந்துட்டாங்கப்பா. உனக்கு என்னப்பா வேணும்? பர்கர் வேணுமா? சரி, ரெடி பண்ணிட வேண்டியதுதான். நைஃப் இருக்கா? கட் பண்ணு 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 கட் கட். அவங்க எங்க அந்த பட்டன் வருதோ அந்த இடத்துலலாம் நம்ம கொடுக்கணும் மக்களே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, அவ்வளோதான், ரெடி பண்ணிட்டேனா? ஸ்பீடாக ரெடி பண்ண கற்றுக்கிட்டேன் மக்களே. அதாவது இந்த ராயன் படத்துல இவர் ஒரு கடை வச்சிருப்பாரு பார்த்தீங்களா, தனுஷ், அந்த மாதிரி ஒரு கடை தான் இது. பாருங்க. ஐயோ, என்ன டிஷ்ஷை ரெடி பண்ணா மட்டும் இவன் கவுந்துக்கிறாங்க, ஏனே தெரியல. இருங்க, டிஷ்ஷை தந்துட்டோம். ஏதோ கேம்ல ப்ராப்ளம் இருக்கு. இது பாருங்க, டிஷ்ஷை ரெடி பண்ணணும் மட்டும் நான் கவுந்துக்கிறேன். அந்த பொண்ணு அங்க வண்டியை போட்டு வியாபாரம் பண்ணுதுங்க. பாத்தீங்களா? என்ன அங்க இருந்து எடுத்துட்டு போகுது வண்டியா? அது வண்டியை ஓட்ட தெரியலையா என்னன்னு தெரியலையே. ஓட்டலாம் தெரியுதுங்க, நல்லா தான் ஓட்டுது. இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன். இருங்க, இந்த இடத்துல போய் வம்பு பண்ண வேண்டியதுதான். நான் கஸ்டமர்னு நினைச்சு என்கிட்ட என்னன்னு கேட்க போதுங்க. நம்மளால ஆர்டரும் பண்ண முடியலங்க, சும்மா தான் நிக்க வேண்டியதா இருக்கு. இதோ இங்க வந்துட்டான் பாருங்க ஒருத்தன், என்ன மறைச்ச மாதிரி வந்துட்டான் பாருங்க. சரி, அந்த பொண்ணு வியாபாரம் பண்ணிட்டோம், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் மக்களே. சரி, அதே மாதிரி இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. மேற்கொண்டு நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம் மக்களே. இப்போதைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.